குருவின் குரு குமரகுரு குருகல ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 14ஆம் ஆண்டு துவக்க விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஜோதிட ஆசிரியர் ஜோதிட புலவர் திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் சிற்றுரையை துவங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கையின் தரம் உயர்த்தும் மகாசக்தி யோகம். ஜோதிட மூல நூல்களில் எண்ணிலடங்காத யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலான யோகங்கள் சந்திரனை மையமாக வைத்து தான் சொல்லியிருக்காங்க நமது ஜோதிட முன்னோர்கள். அதில் ஒன்று தான் இந்த மகாசக்தி யோகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு 12ல் ராகு பலமாக இருந்துட்டாருனாக்கா அது மகாசக்தி யோகமாக பார்க்கப்படுது. இந்த மகாசக்தி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது எந்த மாதிரியான யோக பாக்கியங்களை தரும் என்பதை இந்த பாடல் விளக்கத்துடன் 2 ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு ஜாதகம் உழைப்பால் உயர்ந்தவர். இவர் சுய தொழில் செய்கிறாரு, தானிய வியாபாரி. 23/10/1981 பிறந்திருக்காரு. பிறந்த ஊர் மதுரை. ராசி மகராசி. ராசி சிம்மராசி, மக நட்சத்திரம். லக்னம் விருச்சகம். லக்னத்திலே சுக்கிரன், 3ஆம் இடத்துல கேது, கடகத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சனி புதன் குரு, 12ஆம் இடத்துல சூரியன். இவர் பாருங்கள், படிப்பு இவர் கம்மி தான். பொதுவாக மகாசக்திக்கு ஐயா ஒரு பாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. வட்ட வான்மதிக்கு வியத்தில் சட்டமாய் கருங்கோல் நிற்கையில் திட்டமாய் மகாசக்தி யோகம், பட்டம் பதவி புகழ் தனம் பெருகும் தானே. அப்போ இவர் பட்டத்தை கொடுக்கல, படிப்பு குறைவாக கொடுத்துருச்சு. ஆனால் பொருளாதார உச்சத்துக்கு வந்துட்டார். எப்படி வந்தார்? தானிய தொழில் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட சூரிய தசையில் பல சிரமங்களை சந்தித்து பல ஊர்களை கடந்து சந்திர தசையில் சிறிய முதலீட்டில் தானிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. சந்திர தசை முடியும் போது உச்சபட்ச லாபம். 2 கடைகளுக்கு ஓனர் ஆகிறார். ஒவ்வொரு கடைக்கும் குறைஞ்சது 700-800 அரிசி முட்டையை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்துட்டார் சந்திர தசையில். சந்திரன் இங்கே ராசியில் சிம்மத்தில் நின்னாலும் மக நட்சத்திரம் 4ஆம் காலில் நிற்கிறதுனால நவநட்சத்திரம் ஆட்சி பெற்று நிற்பார். அப்போ மகாசக்தி யோகம் இருக்கணுன்னாக்கா ஐயா சொல்லுவாங்க, லக்னத்துக்கு சந்திரன் மறையக்கூடாது, லக்னத்துக்கு ராகுவும் மறையக்கூடாது. சந்திரனுக்கு ராகு 12ல் மறையலாம். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் 10ஆம் இடத்துல நின்னாலும் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் பெற்று நிற்கிறார். ஆனால் ஒரு கேள்வி கேளும் எல்லாத்துக்குமே, லக்னாதிபதி 10ல் நிற்கிறாரு, 10ஆம் அதிபதி 6, 8, 12ல் மறையக்கூடாது, நீச்சம் வரக்கூடாது. இப்போ எப்படி இவர் தொழிலில் ஜெயித்தார்? காரணம் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் புதன் சாரம் பெற்று நிற்கிறார். ராசிக்கு 11ஆம் அதிபதி சாரத்தில் நின்று இவர் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நீச்சமானாலும் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சாரம் பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்துல நிற்கிறதுனால தொழிலில் ஜெயிச்சிட்டார். சந்திரதசையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு இந்த மகாசக்தி யோகம். செவ்வாய் தசை ஒரு ஆவரேஜான பாலம் தான். ராகு தசை வந்தோடனே பல மடங்கு இவருடைய தொழிலை பெருக்கிட்டார். இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்த 2024 மார்ச்சில் ஆரம்பித்த ராகுதசை ஒரு பெரிய உயரை கொடுத்துருச்சு. பாருங்கள், ஒரு யோகம் சிம்பிளான ஜாதகமாக தெரியும். பெரிய யோக பாக்கியங்கள் அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆரம்பத்தில் அடிப்படையில் கல்வியை இவர் கல்வியை தரலை. அதே சமயத்தில் தன்னுடைய உழைப்பால் மிகப்பெரிய உச்ச நிலைக்கு வந்துட்டார். அடுத்து இந்த ராகதசையும் வாங்கின சாரம் குருவுடைய சாரம். புனர்பூசம் 4ஆம் கால். ஐயா ஒரு யோகம் சொன்னாக்கா அதுக்கு துணை விதி சொல்லணும்னு சொல்லுவாங்க. இவருடைய ஜாதகத்தில் தனாதிபதி, பஞ்சமாதிபதி, சுகாதிபதி, லாபாதிபதி 4 பேரும் ஒரே ராசியில் 11லே இணைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ தனாதிபதி
லாபாதிபதி இணைஞ்சிட்டாலே வந்து அவங்க தனப்பஞ்சம் வாழ்க்கையில் ஏற்படாது. சூரிய தசையில் தான் சிரமத்தை சந்தித்தார். சந்திர தசை செவ்வாய் தசையில் வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணார். அப்போ வந்து பாருங்கள், ஒரு யோகம் வந்து இருந்தால் மட்டும் போதாது. அந்த யோகம் நடைமுறையில் தசாபுத்தியாக வந்துச்சுனாக்கா அந்த மனிதனை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருன்றதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அடுத்து இன்னொரு ஜாதகம் இப்போ பார்க்கலாம். அரசு உத்தியோகத்தில் மிக உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர். அவர் ஜாதகத்தை இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கிறார் இல்லையா, சந்திர தசையில் வந்து ஜெயிச்சார். அப்போ பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளி, பாங்குள்ள வெள்ளிக்கு 4 ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் 4 இடிபோல குமுறமுட தாரயோகம். தாரயோகம் இருந்தாக்கா வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் தாரயோகம் இருக்குனாக்கா சந்திரனோ சுக்கிரனோ வந்து ஆட்சி பெற்று நிற்கணும். அதே சமயத்தில் இவருக்கு வந்து ராசியில் வந்து சந்திரன் ஆட்சி இல்லை. நவாம்சத்தில் நவாம்சத்தில் வந்து மக நட்சத்திரம் 4ஆங்கல்ல நிற்கிறதுனால நவாம்சத்தில் வந்து சொந்த வீட்டிலே கடகத்திலே ஆட்சி பெற்று வலுவான அமைப்பில் இருந்ததுனால சந்திர திசையில் ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துட்டார். நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், லக்னம் வந்து விருச்சிக லக்னம். லக்னத்திலே சனி, 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று நிற்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு வந்து வக்கரம் பெற்று நிற்கிறாரு. 5ல் ராகு, 6ல் சந்திரன், 11ல் கேது, சூரியன் புதன் சுக்கிரன் 12ல். இவருக்கு நடந்து கொண்டிருக்கிற தசை வந்து ராகு தசை. ராகு தசை ஈற்று பகுதியில் இருக்கார். ராகு பாருங்கள் 5ஆம் இடத்துலேயே நிற்பார். 5ல் வந்து நிற்கிற ராகு வந்து சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல நின்று மகாசக்தி யோகத்தை வலுவான அமைப்பில் கொடுத்துட்டார். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு நவாம்சில் ஆட்சி பெற்று நிற்பார். அப்போ வந்து இந்த ராகு தசை வந்தோடனே செவ்வாய் தசையில் வந்து சாதாரண நிலையில் இருந்தவர் ராகு தசையில் நல்லா படித்து அதுக்குள்ள அந்த யூபிஎஸ்சி என்ன எக்ஸாம் அது குரூப் 1 எக்ஸாம் எழுதி அந்த சப் கலெக்டர் பதவிக்கு வந்து வாங்கிட்டார். அப்போ அந்த மகாசக்தி யோகம் ஒரு ராஜயோகத்தை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருச்சு. இவருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா துணை விதி வந்து 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியை பார்வையால் பார்க்குறார். கேது வந்து கண்ணில் நிற்கிறார். கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றாலும் உச்ச பெற்றாலும் அவன் வந்து கோடீஸ்வரன் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. கேது வந்து கண்ணில் நின்னாலும் நவாம்சத்தில் வந்து கேதுக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதன் வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று நிற்பார் மிதுனத்தில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து இன்றைக்கி இந்த உயர்ந்த பதவியில் இருந்து அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகார பதவியும் இருக்குது, நல்ல பணபலம் படைபலம் இது எல்லாமே இவருக்கு வந்து இருக்கிறது இந்த மகாசக்தி யோகம் வந்து வலுவாக கொடுத்துருச்சு. இதில் வந்து ஐயா இன்னொரு இது சொல்லுவாங்க, லக்னத்துக்கு 3, 6, 9, 10, 11 வந்து செவ்வாய் வலுவாக இருந்துட்டாக்கா அவங்க நிச்சயமாக அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. இவருக்கு பாருங்கள் லக்னாதிபதியை செவ்வாயாகி உச்சம் பெற்று நிற்கிறார். ராசியில் உச்சம், நவாம்சத்தில் ஆட்சி. அப்போ பாருங்கள் அரசாங்க உத்தியோகம் இவருக்கு சுலபமாக கிடச்சிருச்சு. போட்டியே இல்லை, ரொம்ப போராடலை, சுலபமாக வந்து கிடச்சிருச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோக பாக்கியங்கள் வந்து இருந்தால் மட்டும் போதாது, நடைமுறையில் தசாபுத்தியாக வந்துச்சுனாக்கா அந்த ஜாதகர் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. மறுபடியும் அந்த பாடலை சொல்லிடுறேன். வட்ட வான்மதிக்கு வியத்தில் சட்டமாய் கருங்கோல் நிற்கில் திட்டமாய் மகாசக்தி யோகம் பட்டம் பதவி புகழ் தனம் பெருகும் தானே. எனக்கு மேடை பேச்சு என்பது புதுசு, அதனால் அடுத்தடுத்து மேடை பேச்செலாம் நான் கொஞ்சம் தெளிவாக பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாய்ப்பை மிக்க நன்றி. ஐயாவுக்கும் நன்றி. என் உரையை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சுரேஷ், கடலூர் மாவட்டம் நெய்வேலி. என்னுடைய மொபைல் நம்பர் 9047116636. நன்றி.